ரைட். இந்த படத்தை பாருங்க. இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட பார்வைக்கு இது இதெல்லாம் என்ன மாதிரி தோணுது? கோதுமை சார். கோதுமை, வெரி குட். நெல்லு அல்லது ஒரு சில கிராஸ் வகைகள் இருக்கிற மாதிரி தெரியுதா? எஸ் சார். ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா போயேசி குடும்பம். அது போயேசி அல்லது கிராமினேசி. போயேசி அதுக்கு இன்னொரு பேர் வந்து கிராமினேசி அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்ன சொல்றோம்னா தானிய வகை தாவரங்களின் குடும்பம், ஃபேமிலி ஆஃப் செரல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெல்லு, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம். சரிங்களா? நிறைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஃபேமிலிக்குள்ள வரும்னா இந்த போயேசி ஃபேமிலிக்குள்ள தான் வரும். முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். கனிமொழி மைக்க மியூட்ல போடுங்க. இதுக்கு முன்னாடி நாம வேற என்ன ஒரு வித்திலை தாவர குடும்பம் படிச்சிருக்கோம்? மோனோகாட் ஃபேமிலி இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்திருக்கோம்னு கேக்குறேன். எதுவுமே பார்க்கலையா? எஸ். லில்லியேசின்னு ஒண்ணு படிச்சோமா இல்லையா? லில்லியேசின்னு ஒரு குடும்பம் படிச்சோமா? அது ஒரு வித்திலை குடும்பமா இரு வித்திலை தாவர குடும்பமா? ஒரு வித்திலை தாவர குடும்பம். அப்புறம் ஏன் பார்க்கலன்றீங்க? சரியா? ரைட். அதுக்கு அடுத்ததா இப்ப நியூலி ஆட் பண்ண சிலபஸ்ல வரக்கூடிய ஒரே ஒரு மோனோகாட் ஃபேமிலி எதுனா இதான். ஏற்கனவே நம்ம லில்லியேசி அப்படின்ற தாவர குடும்பத்தை படிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற இந்த போயேசியும் ஒரு வித்திலை தாவர குடும்பமாகத்தான் இருக்கும். சரிப்பா. அப்ப மோனோகாட் ஃபேமிலி அப்படின்னா அதனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கும்? இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வித்திலே இருக்கும் சார். ஒரே ஒரு காட்டிலிடம் இருக்கும். அப்புறம் வேற என்ன? ஒரே ஒரு காட்டிலிடம் இருக்குமா? அவ்வளவுதானா? லீவ்ஸ் எப்படி இருக்கும்? என்னப்பா கடகன்னு காலைல பதில் சொல்லுங்க. இலைகள்ல என்ன மாதிரியான நரம்பு அமைவு இருக்கும்? Which type of venation present in monocot leaves? ஒருங்கமைந்தா. இணைப்போக்கு நரம்பு அமைவு, parallel venation. Okay. Which type of root system present in monocot family? எந்த வகையிலான வேர் தொகுப்பு ஒரு வித்திலை தாவரங்கள்ல காணப்படும்? பள்ளி வேர் தொகுப்பு. இந்த மாதிரி பண்புகளை கரெக்டா கடகன்னு சொல்லுங்கம்மா. அமைதியா இருந்தா எப்படி அர்த்தம்? ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து ஒரு வித்திலை தாவர குடும்பம். அப்புறம் வேற முக்கியமானது வேற என்ன இருக்கும்? கேலிக்ஸ் கொரோலா இதெல்லாம் எப்படி இருக்குங்க? அல்லிதழ்கள், புள்ளிதழ்கள் இதுல எப்படி அமைஞ்சிருக்கும்னு கேட்டேன். யாரும் லில்லியேசி குடும்பத்தை படிக்கவே கிடையாது. டெஸ்ட் வைக்கும் போது தான் படிப்பீங்களோ? வித்தியாசம் இல்லாம இருக்கும். வித்தியாசம் இல்லாம இருக்கும். பூவிதழ் வட்டம் தான் இருக்கும். பீரியாந்த் மட்டும்தான் இருக்கும். ஐயையோ. சரிங்களா? சோ இதுவும் ஒரு மோனோகாட் ஃபேமிலியோட ஒரு கேரக்டர். கேலிஸ் கொரலான டிஃபரன்சியேஷனே இருக்காது. அதுக்கு பதிலாக தான் பீரியாந்த், பூவிதழ் வட்டம் அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா போயேசி குடும்பத்தினுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலர் பண்புகளை பார்க்கலாம். ரைட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் கேரக்டர்ஸ் எடுத்துக்கும் போது யூஸ்வலா இதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ். சரிக்கா? சிறு கதிர்களுடைய மஞ்சரி அப்படின்னு சொல்றோம். ஒரு வித்திலை தாவர குடும்பமான இந்த போயேசியில என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட். சரிங்களா? ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மஞ்சரி வகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேலியா, லெம்யா போன்ற 2 வகையான பூவடி செதில்களை கொண்டிருக்கும். ஃப்ளவர்ஸ் ஆவ் 2 bracts called lemma and பேலியா. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல இருக்கக்கூடிய நான் பின்னாடி படத்துல காமிக்கிறேன். அதுக்கப்புறம்
சரி, இதுல வந்து கேலிக்ஸ் குரலா இருக்காது, பீரியாந்த் தான் இருக்கு அப்படின்ற சொல்றத ஒரு ஜெனரல் கேரக்டர் நம்ம பார்த்தோம். ஸோ பீரியாந்த் ஹைலி ரெடியூஸ்டு ரெப்ரசன்ட் பை 2 லாடிகுல்ஸ். சரிங்களா? 2 லாடிகுல்களாக மாற்றப்பட்டிருக்கும். ஓகே, பூ இதழ் மிகவும் குறுக்கப்பட்டிருக்கும். இது 2 லாடிக்கல்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்களேன். இதுதான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லட்ஸ், சிறு கதிர்களின் கதிர் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இதுதான். இதுதான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லட்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, இது வந்து 2 குளூம் இருக்கும். இது பேர் வந்து குளூம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, லாடிகுல்னா இதான், பூ விதழ்கள் தான் என்னவாக குறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா லாடிகுல்களாக குறுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது பொதுவா மலர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பைசெக்சுவல், எக்ஸப்ட் இன் மேஸ் வேர் ஃப்ளவர்ஸ் இன் யூனிசெக்சுவல் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆல்சோ யூனிசெக்சுவலா இருக்கும். அதாவது பைசெக்சுவல் ஃப்ளவர் நமக்கு தெரியும். பைசெக்சுவல் ஃப்ளவர்னா என்ன? இருபால் மலர் தான். என்ன? ஆண் மலரும் ஆண் கரெக்ட் தான்மா, சொல்லுமா. ஆண் மகரந்த தலவட்டமும் மகர சூலகவட்டமும் தாலவட்டமும் சூலகவட்டமும். ஓகே, மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட்ல இருக்கிறது. சரியா? அதுதான் பைசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்றோம். ஸோ மோஸ்ட்லி நீங்க நெல், கோதுமை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 2மே ஒன்னாதான்பா இருக்கும். ஆனா எக்ஸப்ட் மேஸ், மக்காச்சோளம். மக்காச்சோளத்துல வந்து ஒரு தாவரத்துல ஆண் மலர் தனியாகவும் பெண் மலர் தனியாகவும் தனித்தனியாவே இருக்கும். சரியா? அதுதான். அப்ப ஒரே ஒரு ஆண் மலர் மட்டும் தனியா இருந்தா அதுல பெண்ணின பிறகு உறுப்பு இல்லைன்னா அது வந்து வெறும் ஆண் மலர்னு சொல்றோம். அது வந்து ஒரு யூனிசெக்சுவல் ஃப்ளவர். அது வந்து எங்க இருக்குன்னா மேஸ். இந்த படத்தை பாருங்க, இது மக்காச்சோளம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரி, இங்க இருக்கிறது என்ன மலர்? என்னது? என்ன மஞ்சரி? ஆக்சுவலா பெண் மஞ்சரி தனியாகவும் ஆண் மஞ்சரி தனியாகவும் இருக்கும். ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் கீழே இருக்கும். அண்ட் இங்க இருக்கிறது மேல் இன்ஃப்ளோரசன்ஸ். அதுல உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே எல்லாமே ஃபீமேலா குறிக்கும், இதை மேல குறிக்கும். புரியுதுங்களா? எஸ் சார். எஸ். ஓகே, இது மோனோசியஸா டைஏசியஸா இந்த பிளான்ட்? மோனோசியஸ். ஓகே, பட் யூனிசெக்சுவல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போயேசி குடும்பத்தை பொறுத்த மட்டும் ஃப்ரூட் வந்து கேரியாப்சிஸ் வகையிலான கனி. கனி வந்து கேரியாப்சிஸ் வகையிலானது. ஒற்றை விதை கொண்ட கனி. இதில் கனி சுவர் முற்றிலும் டெஸ்டாவுடன் இணைந்து காணப்படும். சரியா? ஃப்ரூட் இஸ் கேரியாப்சிஸ், a single seeded fruit where pericarp is completely fused with testa. அதாவது நீங்க இந்த நெல்லு பார்த்திருப்பீங்க, நெல்லுடைய உள்ள இருக்கிறது தான் சீடு. இதுக்கு மேல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இது அப்படியே ஜஸ்ட் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு, அப்படியே மேல இணைஞ்சிருக்கும். இந்த நெல்லு எல்லாம் நீங்க யூஸ்வலா என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியா பிரிக்க முடியாது. மில்லுல கொடுத்து தான் நம்ம இது பண்ணுவாங்க. அதாவது நீங்க பார்த்துருக்கலாம். சரிங்களா? அதுதான் இங்க முக்கியம். அப்ப ஃப்ரூட் வந்து இப்ப நெல்லு, கோதுமை இதெல்லாம் எடுத்துக்கிட்டாவே அது என்ன வகையிலான கனினா கேரியாப்சிஸ். இது வெடிக்குமா வெடிக்காதா? வெடிக்குமா வெடிக்காதா? வெடிக்கனியா வெடியாக்கனியா? வெடிக்காது சார். வெடிக்காதுப்பா. இதெல்லாம் உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ்லயே நீங்க பார்த்து படிச்சிருப்பீங்க. ரைட். நெக்ஸ்ட், தண்டானது இரு கணுப்பதிகளுக்கு இடையில் பொதுவாக உள்ளிடற்ற அமைப்பை கொண்டிருக்கிறது. சார் அப்படின்னா என்ன? ஒரே நிமிஷம். அதாவது நீங்க நெல்லு இந்த வைக்கோல்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு கணுப்பகுதி, இது ஒரு கணுப்பகுதி. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஒரு ஹாலோ டியூப் மாதிரி இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. அதாவது இந்த இது பார்த்திருக்கியாமா, அந்த மூங்கில் பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். மூங்கில்ல எப்படி உள்ள ஹோல்ஸ் இருக்கு, உள்ளிடற்ற பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருப்பதுதான் இந்த போயேசியோட நேச்சர். அதுக்கப்புறம்
ஸ்டெம் இஸ் யூசுவலி ஆலோ பிட்வீன் த நோட்ஸ். ஆனா நோடு பகுதியில வந்து ஆலாவா இருக்காது. பாத்துக்கிறீங்களா? கணு பகுதியில மூடிட்டு இருக்கோம். இது இப்படி வெட்டினா மட்டும் தான் உள்ள இருக்கிற ஹோல்ஸ் தெரியும். ஆனா இந்த இடத்துல மூடிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அத மூங்கில கரெக்டா எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ம். அதுக்கப்புறம் க்ளூம் டெவலப்ஸ் ஃப்ரம் பிராக்ட். சார் க்ளூம்கள் சொல்றோம் இல்லைங்களா? அது எங்க இருந்து உருவாகுறதுன்னா, பிராக்ட்ல இருந்து உருவாகுது. இந்த படத்த பாருங்க. இதுக்கு பேர் தான் க்ளூம். இது என்ன பண்ணிக்கும், அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லேட் இன்ஃப்ளோரசன்ஸ யங்கா இருக்கும்போது இதான் மூடி பாதுகாக்கும். ஓகே. இது 2ம் தான் க்ளூம். பிராக்டுடைய மாடிஃபைடு பார்ட்ன்னு சொல்லுவாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது இந்த குடும்ப தாவரங்களில் எப்போதும் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தப்படுகின்றன. மேலும் இதனுடைய சூழ் முடி இறகுகள் போன்றதாக இருக்கும். Plants are always wind pollinated and the stigma is feathery stigma. feathery stigmaன்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் ஒரே நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த feathery stigma இது எங்கனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த வார்த்தை. சூழ் முடி வந்து இறகுகள் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு தெரியுமா? எனி ஐடியா? இது ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைச்சிடும். இல்ல இந்த படத்தை பார்த்தா சொல்லுங்களேன். நம்ம ஏற்கனவே இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கல்ல? மக்காச்சோளம் பார்த்தீங்களா? எஸ் சார். மக்காச்சோளத்துல இருக்குல்ல, இதுல பார்த்தீங்கன்னா நிறைய முடி மாதிரியான ஒரு அமைப்பு தொங்கிட்டு இருக்கும். ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ்ல பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். இதுக்கு பேர் தான் ஏன் feathery stigma. இதுதான் என்னது? சூழ் முடிமா. சரி, தமிழ்ல சூழ் முடின்னு சொல்றோம். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன இறகுகள் மாதிரி இருக்கும். ஏன் ஏன் அந்த மாதிரி இருக்கும்? எனி ஐடியா? மகரத்தால பிடிச்சிக்கும். வெரி குட். பக்கத்துல இன்னொரு மக்காச்சோள செடியில இருந்து ஆண் மலர்ல இருந்து மகரந்த துகளானது கீழே விழும் பொழுது அத கேட்ச் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த feathery stigma. சரிங்களா? இது போன வருஷமா? எஸ். இந்த வருஷத்துல போன வருஷம் நீட் கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கும்பா உங்களுக்கு. அந்த மக்காச்சோளம் தாவரத்துல வந்து பெண் இதுல வந்து இது வந்து இது பேரு இன்னும் டெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த ஸ்ட்ரக்சர் தான் போலன் கிராண்ட பிடிக்கும். அப்ப மோஸ்ட்லி இந்த போயேசி குடும்ப தாவரங்கள் அல்லது கிராமினேசி குடும்ப தாவரங்கள்ல எப்பவுமே காத்தின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்ப காத்துல பறந்து வரக்கூடிய அந்த போலன் கிரைனை பிடிக்கிறதுக்காக feathery stigma இருக்கும். அந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டுட் ஆச்சா? புரியுதா? எஸ் சார். சரிப்பா. ரைட். இப்ப ஃபேமிலிக்குள்ள உள்ள வந்துருவோம். போயேசில இம்பார்ட்டன்ட் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல தமிழை பார்க்கணும், அப்புறமா இங்கிலீஷ்ல பார்த்துலாம். மஞ்சரி வந்து சிறு கதிர்களின் கதிர் மஞ்சரி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட். ஆனா மக்காச்சோளத்துல வந்து பார்க்கும்போது யூஸ்வலா அதே மாதிரி மக்காச்சோளத்துல பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்காது. மக்காச்சோளத்துல மட்டும் பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்காதுன்னு சொல்லிட்டு படிச்சோம். தனித்தனியா இருக்கும். சார் மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மஞ்சரி நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்பாடிக்ஸ் வகை சொல்லலாம். அந்த ஸ்பாடிக்ஸ் வகை மஞ்சரி எதனால சூழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னா ஸ்பேத். சரியா? ஸ்பேத். இப்ப நீங்க இந்த மக்காச்சோளத்தை முழு கதிரை வாங்கி மேல உரிக்கும் போது பச்சை கலர்ல வந்து உரிக்கிறீங்களா? ரிமூவ் பண்றீங்களா? எஸ். பாத்துருக்கீங்களா? பச்சை கலர்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ள இருக்கிறத நம்ம அவிச்சு சாப்பிடுறோம். சரிங்களா? அப்ப அந்த ரிமூவ் பண்றீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்பேத். தமிழ்லயும் இதுவும் அதே பேர் தான். இது வந்து ஒரு உருமாறிய பூவடிச்சது. சரிங்களா? அதான் ஸ்பேத்ன்னு சொல்லுவாங்க. அதனால பாதுகாக்கப்படுகிறது. அப்ப உள்ள நீங்க பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்துக்கு மேல இது ஃபுல்லா மூடி இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த விதைகள்லாம் இருக்கும். அந்த அது பாதுகாக்கிறது தான் அந்த ஸ்பேத்தோட வேலை. எங்கா இருக்கும்போது ஸ்பேத் வந்து ஸ்பாடிக்ஸ பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமையில் உள்ள கூட்டு கதிர் மஞ்சரியில சிறு கதிர்களின் அடிப்பகுதியில் ஒரு ஜோடி மலட்டுத்தன்மை கொண்ட குளூம்கள் காணப்படுகின்றன. சார் கோதுமை, நெல் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கீழே ஒரு ஸ்டெரைல் குளூம் வந்து காணப்படும். இந்த இடத்துல பாருங்கப்பா. இங்க இங்கிலீஷ் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் இன் மேஸ் ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஸ்பாடிக்ஸ் ப்ரொடெக்டட் பை லீவ் ஸ்பேஸ். அதாவது யூசுவலி ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் இதோட நிப்பாட்டிக்கோ. இன் மேஸ்
Female inflorescence is spadix protected by leaf spathe. இங்க பாருங்களேன், இதுதான் ஸ்பேத். உள்ள மக்காச்சோளம் இது இருக்குன்னா அதை மூடிட்டு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி காம்பவுண்ட் ஸ்பைக் இன் வீட், a pair of sterile grown present at the base of spike. இங்க பாருங்க ராஜா, இது என்னது, ஸ்டெரைலான க்ளூம். இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த முழு மஞ்சரியும் முதல்ல மூடி பாதுகாத்து இருக்கும். ஓகே, இப்ப புரிஞ்சுச்சா? அதுக்கு அடுத்தது சார் ஃப்ளவர் எப்படி இருக்கும் இந்த இதுல பார்க்கும்போது, காம்பற்றவை மலர்கள் வந்து காம்பற்றவை. காம்பற்றவைன்னா செசைல் ஃப்ளவர்ஸ், தேர் இஸ் நோ ஃப்ளோரல், அது என்ன சொல், பெடிசல் இங்க இருக்காது. அதுக்கப்புறம் பிராக்டியேட் ஃப்ளவர் சார், பூவடிச்சதிலை கொண்டவை. பைசெக்சுவல் நமக்கு ஏற்கனவே தெரியும், பெரும்பாலான இந்த போயேசி மெம்பர்ல பைசெக்சுவலா தான் இருக்கும், இருபால் மலர். பட் இன் மேஸ், சரியா, யூனிசெக்சுவல், அதாவது மக்காச்சோளத்துல மட்டும் ஒரு பால் மலர் காணப்படும். அதாவது ஆண் மலர் தனியா இருக்கும், பெண் மலர் தனியாக இருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் இருபக்க சமச்சீர், ஜைகோமார்பிக். அப்ப என்ன பண்ண முடியும், இந்த குடும்ப தாவர மலர்களை ஏதாவது ஒரே ஒரு வெர்டிகல் பிளேன் மூலியமா தான் நீங்க என்ன பண்ண முடியும், 2 ஈக்குவல் ஹவுஸா பிரிக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹைப்போகைனஸ் அப்படின்னா என்ன, ஓவரி. ஹைப்போகைனஸ்னா என்ன வகையிலான சூர்பை, நேர்மட்ட சூர்பை. வெரி குட், மேர்மட்ட சூர்பை இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோரட்ஸ், அதாவது சிறு மலரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேலியா அண்ட் லெம்மா அப்படின்ற பகுதியை காணப்படும். இந்த இடத்துல பாருங்க சார், 2 க்ளூம் இருக்குன்னு படிச்சோம். க்ளூம்னா இதான் அடியில் இருக்குது பாருங்க, நிமிஷம், இதுக்கு பேர் தான் க்ளூம். 2 இருக்கா, இது க்ளூம். இங்க பாருங்க, இவர் பேரு பேலியா, இவர் பேரு லெம்மா. தமிழ் இங்கிலீஷ் 2 பேருக்கும் ஒண்ணுதான். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது, லாடிக்குள். அவங்களுடைய பூவிதழ் பீரியாந்த் வந்து இந்த மாதிரி குறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து வீட்டுனா கோதுமையில, நீங்க பாருங்க, கோதுமையில வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர் கிடையாது, பைசெக்சுவல் ஃப்ளவர். கைனீசியம் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, மேல் இருக்கு. புரியுதுங்களா? ஓகேவா? இந்த மஞ்சரி ஓகேவா? இதான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அண்டர்ஸ்டுட்? ஏதாவது டவுட் இருக்கு அதுல பாருங்க. நோ சார். ரைட், இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பீரியாந்த், பூவிதழ் வட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பீரியாந்த் பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், இது வந்து மோனோகாட்டு. இங்க வந்து கேலிஸ் குரலாலாம் இருக்காது, ஒன்லி பீரியாந்த் தான் இருக்கும். அந்த பீரியாந்த் கூட என்னவா மாறி இருக்குன்னு படிச்சோம், லாடிக்குள்களாக மாறி இருக்கும். வெரி குட், பீரியாந்த் கூட லாடிக்குள்களாக மாறி இருக்கும். பாட்டு ரைட். அதிக அளவில் குறுக்கப்பட்டிருக்கும், ஹைலி ரெடியூஸ் 2 இன் நம்பர், 2, இதனுடைய எண்ணிக்கை 2. லாடிகுல்ஸ் எனப்படும் குண்டூசின் தலை போன்ற அமைப்பை கொண்டுள்ளன. ஓகே, 2 இன் நம்பர், பின் ஹெட் சைஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் லாடிகுல். சும்மா இந்த மாதிரி குண்டூசி மாதிரியான ஒரு தலைப்பகுதியை கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க, அதனால அதுக்கு பேரு லாடிகுல்னு சொல்றோம். இதுவே மூங்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை லாடிக்குள் இருக்குன்னா 3 லாடிக்குள் இருக்கும். ஸோ யூஸ்வலா 2 தான் இருக்கும், எக்ஸெப்ஷன் மூங்கில். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஓகேவா? எஸ் சார். இடத்துல பாத்துக்குப்பா, இதான் லாடிக்குள். அங்கேயும் கொடுத்துருக்கேன், இதான் லாடிக்குள். பூவிதழ்கள் தான் இந்த மாதிரி குறுக்கப்பட்டிருக்கும், ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆண்ட்ரிஷியம். ஸோ பொதுவா 3 இருக்கும், ஆனா ஒரு சில சமயங்கள்ல மொத்தம் எத்தனை இருக்கும், 6 கூட இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டைவா, அதாவது நெல்லுல. ஆண்ட்ரிஷியம் யூசுவலி 3, பட் சம்டைம்ஸ் 6 as in ஒரைசா. அண்ட் பிளமண்ட் இஸ் லாங், அதாவது இந்த மகரந்த கம்பி சற்று எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நீண்டதாக இருக்கும், இதுல மகரந்தங்கள் ஓட்டி இருக்கும். ஓகே, அதே மாதிரி மகரந்தங்கள் கட்டற்று சூழும் தன்மை கொண்டவை, வெர்சடைல் ஆந்தர். அப்படின்னா என்ன தெரியுமா, காத்தடிச்சா இப்படியும் போகும் இப்படியும் போகும், எல்லா பக்கமும் நல்லா ஆடக்கூடிய தன்மை கொண்டதுதான் வெர்சடைல் ஆந்தர்னு சொல்றோம். ஏன் அந்த மாதிரி இருக்கணும் தெரியுமா? அப்பதான் சார் பறந்து போய். எஸ், ஏன்னா இதுல காற்றின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை ஈஸியா நடக்கும். விண்ட் பாலினேஷன் தான் இங்க போயேசி மெம்பர்ல நடக்கும். அதனால சீக்கிரமா மகரந்த துகள் வெளியேறணுன்றதுக்காக நல்லா காத்தடிக்கும் போது நல்லா என்ன ஆகும், இப்படியும் அப்படியும்
அப்படியே அசைஞ்சு ஆடக்கூடிய வகையில இது இருக்கும். அதான் வெர்சடைல் ஆன்சர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் டைத்திகஸ் ஈரறை கொண்டது. வெடிக்கும் போது எப்படி இருக்கும்? நீள்வாட்டுல அப்படி இப்படி நீளமா வெடிச்சு உள்ளகிற இதுகளை வெளியேற்றும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல பாருங்க, இதான் வெர்சடைல் ஆன்சர். நெல்லுலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் மேலோட ரீப்ரொடக்ஷன். இது மட்டும் எப்படி இருக்கும்? ரொம்ப தொங்கிட்டு இருக்கும் காத்துல, அப்படியே ஈஸியா ஆடும். ஓகேவா? இங்கேயும் பாருங்க, அப்ப நெல்லுல எத்தனை படிச்சோம்? இது நெல்லு. எத்தனை ஆன்சர் இருக்கும்? எத்தனை மகரந்தாள்கள் இருக்கும்? 6. 6 இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்படித்தான் இருக்கும். அண்ட் ஸ்டிக்மா பாருங்க, ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கா? இருக்கா? Yes, sir. ஃபெதரி ஸ்டிக்மானா இப்படித்தான் இருக்கும். ஈஸியா கேப்சர் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் கைனீசியம் சூலக வட்டம். தமிழ் இங்கிலீஷ் பார்த்துட்டு முதல்ல தமிழ் வரலாம். கைனீசியம் மோனோ கார்புலரி, ஆக்சுவலி ட்ரை கார்புலரி, பட் ஒன்லி ஒன் கார்புலரி ஃபங்க்ஷன். அதாவது கைனீசியம் வந்து ஒரே ஒரு சூழ்நிலை கொண்டதாக இருக்கும். ஆனா இது பொதுவா 3 சூழ்நிலை கொண்டு இருக்கும். ஆனா 3ல ஒன்னே ஒண்ணுதான் ஃபங்க்ஷனலா இருக்கும், 2 ஃபங்க்ஷனலா இருக்காது அப்படின்னு அர்த்தம். யூனிலாக்குலார் ஒரே ஒரு சூழறை கொண்டது. சுப்பீரியர் ஓவரி மேர்மட்ட சூர்பை. ஸ்டைல் வந்து நீளமாக இருக்கும். ஸ்டிக்மா வந்து 2 அண்டு ஃபெதரியா இருக்கும். ஃபெதரினா அதான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அப்படியே ஈஸியா கேப்சர் பண்றதுக்காக. பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் விண்ட் பாலினேட்டட் இன் ஓஏசி அண்ட் பிளாசன்டேஷன் அடிச்சூர் ஒட்டுமுறை, பேசல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். அண்ட் ஃப்ரூட் பார்க்கும்போது கேரியாப்சிஸ் அண்ட் சிங்கிள் சீடர்னு சொல்லுவோம். ஓகே, இங்க பாருங்க, சூலக வட்டம் ஒற்றை சூழிலை சூலகம். ஒற்றை சூழிலை சூலகமாக இருக்கும். உண்மையில 3 இருக்கும், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் செயல்படும் சொன்னோம். ஒரு சூளுரை கொண்ட சூர்பை சிங்கிள் லாடிக்குள் சொல்லலாம். மேர்மட்ட சூர்பை ஹைப்போகைனஸ்னா உங்களுக்கு சுப்பீரியர் ஓவரியாகத்தான் இருக்கும். சூழ் தண்டு நீண்டு காணப்படும். அண்ட் சூழ் முடி 2 மற்றும் இறகுகள் போன்றது. இந்த தாவரங்கள் எப்போதுமே அதான் ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கிறதுனால காற்றின் மூலமாகவே மகரந்த சேர்க்கையில ஈடுபடுகின்றன. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பேசல் பிளாசன்டேஷன் அடி சூழ் ஒட்டுமுறை. என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னா கேரியாப்சிஸ் வகையிலான கனி, ஒரே ஒரு விதையை கொண்டதாக இருக்கும். இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இங்க நிச்சயத்தை பொறுத்த மட்டும் No, sir. இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்டைல் வந்து 2ன்னு சொன்னாங்கல்ல, இதான் இங்க ஸ்டைல் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு பாருங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா எடுத்துக்கலாம். இது வந்து கோதுமை. இதுவும் ஜென்ரலா வீட்டு தான், பார்த்துக்கோ. பிஆர்னா இங்க தனியா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல சாரி, இது வந்து பேலியா லெம்மா, அது விட்டுருங்க, தனியா இருக்கணும். இது வந்து சைகோமார்பிக் ஃப்ளவர். அதாவது நீங்க என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு திசையில வெட்டினா மட்டும்தான் 2 சரிசம வாங்கலாக பிரிக்க முடியும்னு சொல்லியிருப்போம். இது வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர். ஏன்னா மேல், இங்க பாருங்க, மகரந்தாள் வட்டமும் இருக்கு, சூலக வட்டமும் இருக்கு. அப்புறம் P2 பீரியாந்த் வந்து என்னவா மாறி இருக்கும் படிச்சிருக்கோம், லாடிக்கல். இங்க இருக்கா? இதான் 2 இருக்கா? இருக்கு. ஏ வந்து 3 பாத்துங்க, 1 2 3 ஆன்டிசியம் 3. கைனீசியத்துல கார்பல் வந்து ஒன்னே ஒண்ணு, என்னது மேர்மட்ட சூர்பை, அதனால அடியில கோடு போறோம். ஓகேங்களா? Okay, sir. ரைட். இது வந்து பேலியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோ, பிராக்ட்ன்றது பின்னாடி இருக்கும். அண்ட் இன்னும் தெளிவா பாருங்க, இது எல்லாமே நம்மளோட புக்லயும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் பேலியா. இந்த பேலியாவுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க லாடிக்குள் இருக்கா, அந்த லாடிக்குள் தான் உள்ள போட்டிருக்கிற லாடிக்குள். அதுக்கப்புறம் 3 மகரந்தாள் வட்டம் இருக்கா, அது இது 1 2 3. அதுக்கப்புறம் கைனீசியம். ஓகேவா? புரியுதுங்களா? இந்த கோதுமையில இங்க இருக்கு இல்லையா, இது நோடு, இதுவும் ஒரு நோடு. இந்த இன்டர் நோடு பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ளதான் எப்படி இருக்கும், ஆலோ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது உள்ளீடற்ற அமைப்பு மாதிரி காணப்படும் சொல்றோம். ஓகேவா? புரியுதா? Yes, sir. ரைட். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போஏசி. சார், போஏசி குடும்பத்துல என்ன பொருளாதார முக்கியத்துவம்? சரிங்களா?
ஃபர்ஸ்ட் திரிட்டிகம் ஏஸ்டிவம். ஓகே, இது வந்து திரிட்டிகம், அதுல இருந்து திரிட்டிகம் வல்காரிஸ்னு ஒரு புதிய ஒரு வெரைட்டியை உருவாக்குனாங்க. அது வந்து பிரெட் தயாரிக்க பயன்படுறதால ரொட்டி கோதுமைன்னு இன்னொரு பேர் இருக்கு. எ கிஃப்ட் ஆஃப் ஓல்டு வேர்ல்ட் டு நியூ வேர்ல்டு, இப்படி ஒரு காமனா சொல்றாங்க. சரிங்களா? புதிய உலகிற்கு பழைய உலகின் பரிசு அப்படின்னு சொல்றோம். சார் இது வந்து எ நேச்சுரல் எக்ஸாப்ளாய்டு பிளான்ட், அது ஞாபகம் வச்சுக்கங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இது. கேரிங் ஜீனோம்ஸ் ஆஃப் 3 பேரண்ட், 3 பேரண்டோடைய ஜீனோமும் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த டிரிட்டிகம் வல்காரிஸ் அப்படின்ற ஒரு ரொட்டி கோதுமை. ஓகேவா? Yes, sir. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஒரைசா சட்டைவா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நெல்லு. ஓகேவா? இந்தியாவின் முதல் தானியம், முதன்மையான தானியம். முதல் தானியம் சொல்லக்கூடாது, முதன்மையான தானியம். ஏன்னா அதிகமா நாம எதை சார்ந்து வாழ்றோம் அப்படின்னா அரிசி, ரைஸ் தான். சரிங்களா? அதனால முதன்மையான சீப் செரல் ஆஃப் இந்தியா, கல்டிவேட்டட் பை டிரான்ஸ்பிளான்டேஷன். சரிங்களா? இது மாற்று பயிர் மூலம் பயிரிடப்படுகிறது. அதாவது என்ன பண்ணுவாங்க, வேர்க்கடலை பயிரிடுவாங்க. சரிங்களா? அது முடிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே தண்ணி விட்டு அங்க என்ன பண்ணுவாங்க, நெல் பயிரிடுவாங்க. ஓகே, அப்படி அந்த மாதிரியான பயிரிடக்கூடிய முறையில தான் இது இந்தியாவுக்குள்ளேயே வந்திருக்கு. சார் இதுக்கு வந்து கண்டிப்பா தண்ணி வேணும் சார். ப்ரிப்பர்ஸ் வாட்டர் லாக்டு கிராப் ஃபீல்ட். கண்டிப்பா நீங்க நெல் பயிரிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணி இல்லாத பகுதிகளை நீங்க நெல் பயிர இட முடியாது. அதே மாதிரி பிரான் ஆயில் ஆப்டைன்ட் ஃப்ரம் மஸ்க். சார் அதோட ஊமி, இந்த தவிடுன்னு சொல்றோம்லமா, தவிடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டா அந்த Yes, மில்லுல sir. போயிட்டு அரைச்ச உடனே நமக்கு பொடி பொடியா கொட்டும் இல்லையா சார்? அதுல இருந்து ரைஸ் பிரான் ஆயில், பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதுல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. சார் அதே மாதிரி ரைஸ்ல கோல்டன் ரைஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எந்த எந்த விட்டமின் இதுல என்ரிச்டு ரைஸ் கோல்டன் ரைஸ் தெரியுமா? விட்டமின் ஏ சார். அதாவது விட்டமின் குறைபாடு உள்ளவர்களுக்காக அவருடைய உணவு பழக்க வழக்கத்துல அதை கொண்டு வரணுன்றதுக்காகவே இந்த ரைஸ் உருவாக்கப்பட்டது. கோல்டன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பேடி, மரபணு மாற்றப்பட்ட ஒரு நெல் வகை எதுனா கோல்டன் ரைஸ் தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இந்த கோல்டன் ரைஸ்ல அதுல என்ன இருக்கும், விட்டமின்கள் அதிகமாக இருக்கும். கிரைன்ஸ் ரிச் இன் விட்டமின்ஸ். இந்த இடத்த பார்த்துக்கோ. நெல் எல்லாருக்கும் தெரியும். நெல்லுடைய அந்த உமியிலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில், இதுதான் கோல்டன் ரைஸ். கொஞ்சம் எல்லோவிஷ் கலரா இருக்கும். மரபணு மாற்றப்பட்ட அரிசி வகை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ் வெரைட்டி எதுனா அது கோல்டன் ரைஸ் தான். விட்டமின் ஏ என்ரிச்டு ரைஸ், வைட்டமின் ஏ நிறைந்த அரிசி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஜியாமேஸ் மக்காச்சோளம், பழைய உலகத்துக்கு புதிய உலகின் பரிசு அப்படின்னு சொல்லலாம். a gift of new world to old world. ஓகே சார், இங்கதான் மஞ்சரி யூனிசெக்சுவல். ஏன்னா ஃபீமேல் மஞ்சரி கீழே இருக்கு, இங்க பாருங்க இதான் ஃபெதரி ஸ்டிக்மா அப்படின்னு படிச்சிருப்போம். மேல் மஞ்சரி மேல இருக்கும். ஓகே, இதுல ஸ்டைல் வந்து லாங்கஸ்டா இருக்கும். இதான் ஸ்டைல். ஸ்டைல் வந்து நீண்டதாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சார் ஆர்டியம் வல்கர் பார்லி. இந்த டயட், உடம்பு வந்து நான் குறைக்கணும், டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னோம்னா இதுதான் பார்லியில கஞ்சி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆர்டியம் வல்கர் பார்லி ஓல்டஸ்ட் அமாங்கஸ்ட் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ். இதுலயே நம்ம பயிரிடக்கூடிய தாவரங்கள்லயே மிகவும் ஒரு பழமையான தாவரம் எதுனா ஆர்டியம் வல்கர் தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கம்பு, பஜ்ரா. சரியா? இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு உணவு பயிர். கம்பு வந்து கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. மாட்டுக்கு பயன்படுத்தலாம், மனுஷுக்கு பயன்படுத்தலாம். கம்பங்கூழு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் இந்த கம்பெல்லாம் அறுத்துட்ட பிறகு மீதி இருக்குது இல்லையா, கீழே இருக்கிறது, அது வந்து வைக்கோல்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, காய வச்சு மாட்டுக்கு கொடுப்பாங்க, அல்லது பச்சையா கூட மாட்டுக்கு குடிச்சா அது என்ன பண்ணும், நல்லா சாப்பிட்டு நல்லா பால் கொடுக்கும். அதோடைய பைனாமியல் நேம் தான் பெனிசிட்டம் டைபாய்டியம் பியல் மில்லட் ஆர் பஜ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் கிராப் ஸ்ட்ரா யூஸ்ட் as fodder. அதுக்கப்புறம் இங்க பாருங்க சோளம், முத்துச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும்
சோளத்தை நம்ம எடுத்துட்டு மீதி என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கு மாட்டுக்கு வைக்கோலாம், அதாவது சாப்பிட்றதுக்காக தீவனமாக இதையும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தீவனங்கள் தயாரிப்புலையும் இதை பயன்படுத்துவாங்கப்பா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, சக்காரம் அபிசினார். சரிங்களா? ரைட்டு. ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறேன், பதில் சொல்லுங்க. இந்த கரும்புல கணுடை பகுதியோட நீட்சிக்கு இன்டர்னோட எலாங்கேஷனுக்கு எந்த growth ரெகுலேட்டர் தேவை, எந்த தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி தேவை? ஜிப்ரலின். ஜிப்ரைல். ஓகேவா? ரைட். சக்காரம் அபிசினாரம் இதுதான் கரும்புடைய பைனாமில் நேம். சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக பயன்படக்கூடியது தான் இந்த கரும்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாம்புசா அல்லது பாம்போன்னு சொல்லுவோம். என்னது? மூங்கில். உயரமான ஒரு புல் வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இதுதான், உயரமான புல் வகை. ஓகேவா? டாலஸ்ட் கிராஸ்னா இதுதான் நம்ம சொல்லுவோம். அண்ட் இது ஒரு மோனோகார்பிக் பிளான்ட். அப்படின்னா என்னடா மோனோகார்பிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோனோகார்பிக் தெரியுமா? எனிபடி? மோனோனா ஒண்ணு. ஓகே, மோனோனா ஒண்ணு. கார்பிக்னா எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குமே. கார்பிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கனி, ஃப்ரூட். தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை பூத்து கனியை உருவாக்குமானா அதுக்கு பேர் தான் மோனோகார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதோட லைஃப் ஸ்பான் கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு மேல உயிர் வாழக்கூடிய ஒரு தாவரம் தான் மூங்கில். இதுல 180, 120, 130 வருடங்களுக்கு மேலதான் ஃப்ளவரே வரும். சரியா? பூவே பூக்கும். பூ பூத்துட்டு அதோட ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அதுதான் என்ன சொல்றோம், மூங்கில் அரிசி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். சரிங்களா? மூங்கில் அரிசின்னு சொல்றது அதுதான்டா ராஜா. அதுதான். அப்போ வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் அது ஃபார்மேஷன் நடக்கும். சரிங்களா? அதனால அத என்ன சொல்றாங்க, மோனோகார்பிக் பிளான்ட்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு கிராமினேசி அல்லது போயேசி குடும்ப தாவரம் தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபேமிலி போயேசி. ஒரு வித்திலை தாவர குடும்பம் அல்லது கிராமினேசி அப்படின்றது இதோட நமக்கு முடியுது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.